நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையிலே என்னாலும் வீற்றிருந்து எங்களுக்காய் காத்திருக்கிற எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடி வந்தவர்கள், உம்மை நாடி வந்தவர்கள், என் ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு உமது திருப்பாதத்தை அண்டி வந்தவர்கள் ஒவ்வொருவரும் உமது ஆற்றலை, உமது அருளை நிறைவாய் பெற்றிருக்கிறார்கள். இந்த மாதா தொலைக்காட்சி நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்த அநேக மக்களுடைய சாட்சியமாக நான் நம்பிக்கையோடு மன்றாடினேன். நம்பிக்கையோடு என் ஆண்டவருக்காய் நான் காத்திருந்தேன். நம்பிக்கையோடு நற்கருணை ஆராதனையிலே நான் என்னை அர்ப்பணித்து ஜெபித்தேன். என் ஆண்டவர் என் குரலுக்கு செவிசாய்த்தார். என் கண்ணீரை துடைத்திருக்கிறார். என் நோய்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். என் மன பாரங்களை எல்லாம் அவர் எளிதாய் மாற்றியிருக்கிறார். என் குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். தனிமையை போக்கி நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லி அவர் என்னோடு இருக்கிறார். எத்தனை எத்தனை சாட்சியங்கள், எத்தனை எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்த யாரும் ஏமாற்றப்படவில்லை. இன்றைய நற்செய்தி வாசகமும் அப்படித்தான். அந்த முடக்குவாதக்காரனுக்கு நம்பிக்கை இருந்ததா? அவன் விசுவாசித்தானா? தெரியவில்லை. ஆனால் அவனை சுமந்து வந்த அந்த 4 நண்பர்களுக்கும் இவனை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கொண்டு போய் நிறுத்தினால் இவன் நலமடைவான், இவன் விடுதலை பெறுவான், மீண்டுமாய் இவனுடைய இயல்பு வாழ்க்கைக்கு அவன் மீண்டு வருவான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அங்கு நடந்ததோ, அந்த மனிதனுடைய உடலில் மட்டுமல்ல, அவன் ஆன்மாவையும் நீர் மீட்டெடுத்தீர். அவனுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அவன் விடுதலை அடைய அவன் பாவங்களுக்கு நீர் மன்னிப்பை கொடுத்தீர். என் அன்பு ஆண்டவரே, இந்த உலகிலே பல்வேறு மனிதர்களுடைய மனங்கள் எல்லாம் பாரமாயிருக்கிறது, பாறையாயிருக்கிறது. பாவங்களுடைய சுமையினால், இன்றைக்கு பாவ சுமையினால் பல்வேறு நிலைகளில் வாழ்க்கையை இழந்து, இந்த பாவ சுமையினால் உறவுகளை இழந்து, இந்த பாவ சுமையினால் உம்மோடு இருக்கின்ற உறவையும் இழந்து, இந்த மனித சமூகத்திலே குடும்பங்களோடு இருக்கின்ற உறவையும் இழந்து வாழ்கின்ற மனிதர்கள் ஏராளம் ஏராளம். என் அன்பு சகோதரனை, சகோதரி, இன்றைய நாளிலே நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம்.
அந்த முடக்குவாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்ன ஆண்டவர் நம் பாவங்களில் இருந்தும் நமக்கு விடுதலை தர ஆவலாயிருக்கிறார். இந்த மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்கின்ற மாபெரும் வரத்தை பெற்ற ஆண்டவர் அவர் மட்டும்தான். அந்த வரத்தை இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஒப்புரவு வழியாக, ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக அவர் நிறைவாக கொடுத்திருக்கிறார். இன்றைய நாளிலே நம்மை நாம் தயார் செய்வோம். நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் சோதித்து பார்ப்போம். என் வாழ்க்கையில் என்னை அழுத்திக் கொண்டிருக்கின்ற பாவங்கள் என்ன என்பதை உணர்ந்து ஆண்டவரிடமும் ஒப்புரவு அருட்சாதனத்திலும் அறிக்கை செய்து நாம் முழுமையான விடுதலை அடைய இது இந்த நாளிலே நாம் நம்பிக்கையோடும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்து ஆண்டவரின் பிள்ளைகளாய் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். நற்கருணை ஆண்டவரை நாம் துதிக்கும் விதமாய் இதோ இந்த பாடலை ஆராதனை எண்ணத்தோடு ஆண்டவரை துதிக்கின்ற அந்த ஆர்வத்தோடு நன்றி உணர்வோடு நம் ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், தோத்திரத்தோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், தோத்திரத்தோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காப்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன்.
வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அன்பு ஆண்டவரே, இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது அது இருளாயிருந்தது. வெளிச்சத்தை நீர் உருவாக்கினீர். ஆமாண்டவரே, வெளிச்சமே உம்முடைய நிறமாக இருக்கிறது. வெளிச்சமே உன்னுடைய வாழ்வாக இருக்கிறது. இதோ எளிய மனிதர்களாக அடிக்கடி பாவங்களிலே தடுமாறி விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஏதோ ஒன்று செய்ய போய் ஏதேதோ சிக்கலுக்குள் மாட்டிக்கொள்கிறோம். ஆமாண்டவரே, பலவீனம் கொண்ட மனது அடிக்கடி தவறி விழுந்து கொண்டே இருக்கிறது. கோபப்படுகிறோம், மற்றவர்களை கடிந்து கொள்கிறோம். நான் என்கிற மமதையிலே எங்களது வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, ஆனால் பல தருணங்களில் உம்மை பற்றி எண்ணி பார்க்கிற பொழுது உமக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத செயல்களில் எவ்வளவு முறை நான் ஈடுபட்டு இருக்கிறேன் என்பதை நினைத்து மனமிருந்துகிறேன். ஆமாண்டவரே, உடைந்த மனநிலையோடு இருக்கிற நான் யாரிடம் போவேன்? பல நேரங்களில் உறவுகள் இங்கே கேள்விக்குறிகளாக, வேதனைகளாக என்னுடைய வாழ்க்கையை அமைத்து விடுகிறது. எதிர்பார்க்கிற செல்வங்களும் ஏமாற்றங்களாக மாறிவிடுகிறது. அப்பொழுதெல்லாம் உம்முடைய அன்பு ஒன்றுதான் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறது, ஆறுதலாக இருக்கிறது. ஆமாண்டவரே, இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஏராளமான மக்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். தாங்கள் இழந்து போனதை மீட்பதற்காக, தங்களது துயரங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்காக, தளர்ந்து போன நிலைகளில் இருந்து நம்பிக்கையை பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆசீர்வதியும். இதோ திருந்தி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர்தாமை தொடும். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? யாரிடம் செல்வோம்? இதோ எங்களது அன்பை, எங்களது மன்னிப்பை உமது பாதங்களிலே கண்ணீராக, காணிக்கையாக வைத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? இறைவா, 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 இறைவா.
அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோ அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பார். ஆதரித்தே அரவணைப்பார். யாரிடம் செல்வோம் இறைவா? மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குவலயம்தான் இணைவதப்போ. குவலயம்தான் இணைவதப்போ. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? இறைவா 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 இறைவா. மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு மீண்டும் கப்பர்நகமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் எனும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கின்றான். கடவுள் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா? எழுந்து உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்குச் சொல்கிறேன்,
நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தமது படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதைப்போல் நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அருளும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தந்தையே, தொடக்கம் முதல் இன்று வரை எங்கள் வாழ்வில் பல்வேறு நிலைகளில் எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து எங்களை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிற உமது மேலான அருளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இதோ இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். பாவத்தினால் நோயுற்றிருக்கிறான் என்று நம்பிய ஒவ்வொருவருக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் புதிய வாழ்வுக்கு தகுதியுள்ளவன் என்பதை சுட்டி காட்டினீர். நீரே படைத்தீர், நீரே வழி நடத்துகிறீர். எங்களை எங்கள் குறை நிறைகளோடு நீர் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து இரக்கம் காட்டி வழி நடத்தக்கூடிய கடவுள் என்பதை ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறீர், உணர்த்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு நேரங்களிலே நீர் எங்களை மன்னித்தால் கூட நாங்கள் அந்த மன்னிப்பை எம்மதாக்கி கொள்ள எங்களை நாங்கள் மன்னிக்க தயாராக இல்லாமல் பல்வேறு குற்ற உணர்வுகளால், பல்வேறு எண்ணங்களால், நடந்து முடிந்த காரியங்களுக்காகவும் இறந்து போன நபர்களுக்காகவும் எங்களையே நாங்கள் குற்றப்படுத்தி கொண்டு கொடுக்கப்பட்ட வாழ்வை, கொடையாக கொடுத்த வாழ்வை வாழ தவறி இருக்கிறோம். அதற்காக நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம். நீர் மன்னிக்கும் கடவுள், எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறீர் என்பதை எங்கள் வாழ்விலே ஒவ்வொரு தருணமும் உணரக்கூடிய சக்தியை எங்களுக்கு தாரும். இன்றைய நாளிலே உமது நற்கருணை பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் எத்தனையோ முறை பாவ மன்னிப்பு பெற்ற போதும் கூட, பாவ சங்கீதனத்தில் அமர்ந்து பாவ மன்னிப்பு பெற்ற போதும் கூட, நீர் இந்த பாவங்களை மன்னித்து விட்டீர் என்பதை உணர்ந்த போதும் கூட, அதை ஒவ்வொரு முறையும் அவள் உணர மறுத்து மீண்டுமாக அறிக்கையிட்ட பாவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நொந்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிவோம், நீர் அறிவீர். இந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் இந்த நாளிலே நீரே ஆற்றலையும் சக்தியும் கொடுத்து நீர் மன்னிக்கும் கடவுளாய் ஒவ்வொருவரோடும் இருக்கிறீர். எனவே நாங்கள் எங்களை முதலிலே மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தையும் எங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இன்னும் எங்கள் வாழ்வையும் மாற்றிக்கொண்டு புதிய வாழ்விற்கு அடியெடுக்கக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு இந்த நாளிலே தாரும் ஆண்டவரே. எங்களோடு வந்து தங்கும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் எங்களை மன்னிக்கிறீர். என் சகோதர சகோதரிகளுக்கு அதே மன்னிப்பை நாங்கள் கொடுக்க எங்களுக்கு ஆற்றலை தாரும். நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்றால் நீர் எவ்வளவாய் எங்களை மன்னித்து கொண்டு இருக்கிறீர் என்பதை உணரக்கூடிய சக்தி இருந்தால் ஒழிய அந்த மன்னிப்பின் மேன்மையை நாங்கள் ஒரு காலமும் அறிய முடியாது, மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தாவீதாக இருந்தாலும் சரி, விளிய மாந்தர்களாக இருந்தாலும் சரி, தங்களை எதிரியாக நினைத்தவர்களையும் தங்களை கொல்ல தேடிய சவுலையும் கூட, ஏன் அவருடைய பிள்ளைகளையும் கூட தாவீது தன்னுடைய அரண்மனையில் ஏற்றுக்கொண்டார், மன்னிப்பு கொடுத்தார். தன்னை கொல்ல தேடியவரை பார்த்து அவரை அழித்துவிட வாய்ப்பு கிடைத்த போது கூட தாவீது அவரை மன்னிக்கக்கூடிய சக்தியை பெற்றார். இன்னும் பல்வேறு நிலைகளிலே அவரை நான் பார்த்திருக்கிறோம், விளியத்திலே வாசிக்கிறோம், திருப்பாடலிலே பார்க்கிறோம். அவர் இத்தனை மேன்மை மிகுந்தவராக தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டதற்கு, புதிய வாழ்வை பெற்றதற்கு காரணம் நீர் அவரை மன்னித்தீர், மன்னித்து கொண்டிருக்கிறீர் என்பதை உணர்ந்ததால் தான் அவரால் முடிந்தது. எனவே இன்றைய நாளிலே இந்த நேரத்திலே நீர் சிலுவையிலிருந்து இவர்கள் இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் ஆண்டவரே, என் தந்தையை இவர்களை மன்னியும் என்று ஒவ்வொருவருக்காக மன்னிப்பு கேட்டீர். எங்களுடைய பலவீனங்கள், எங்கள் பாவங்களை அறிந்ததால் நீர் மன்னிப்பை கொடுத்து நீர் சிலுவையிலே மீட்பை கொடுத்தீர். இதோ இந்த வேளையிலே அதே மன்னிப்பை எங்களிலே அனுபவித்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்களை முதலில் மன்னிக்க, மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள, அவர்கள் பலவீனத்தோடும் அவருடைய பலத்தோடும் ஏற்றுக்கொண்டு, மனித பலவீனத்திலே நாங்கள் தவறுகள் செய்கிற பொழுது ஒருவரை ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்வை அமைத்து உமக்கும் உமது அரசு உலகிலே வளர்வதற்கு
நாங்கள் ஏற்ற கருவிகளாய் வாழ அருள் தாரும். எங்களோடு உடன்பனை பயணியும் ஆண்டவரே. ஆமென். என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. பெயர் நான் பாடிடும் கீதம், உன் திரு இதயம் பேரானந்தம். உன் திரு பெயர் நான் பாடிடும் கீதம், உன் திரு இதயம் பேரானந்தம். உன் திருவாழ்வு மக்கருளும் இறைவா, இறைவா. உன் திருவாழ்வு மக்கருளும். உன் திருநிழலில் நான் குடிகொள்ள என்றும் என்னுடன் இருப்பாய். இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. இயேசுவின் பெயருக்கு போவுலகென்றும் இணையடி பணிந்து தலை வணங்கிடுமே. இயேசுவின் பெயருக்கு போவுலகென்றும் இணையடி பணிந்து தலை வணங்கிடுமே. இயேசுவே, உன் புகழ் வாழ்க, வாழ்க, வாழ்க.
இதயத்தின் வேந்தன் என்னை தள்ளிவிடாதே இயேசுவே. என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழிநடத்து. இயேசுவே, என்னுடன் நீ பேசு. ஆண்டவரே, பல நேரங்களில் என்னுடைய உதடு ஏதோ ஒன்றை பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் என்னுடைய இதயம், என்னுடைய மனது வேறொன்றை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, இவை எல்லாவற்றையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர், தெரிந்தவராக இருக்கிறீர். ஆமா ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் உம்மை சந்திக்க ஆலயத்திற்குள் வருகிறோம். ஆனால் எங்கள் எண்ணங்கள் எங்கெங்கோ சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறது. எங்களது மனம் ஏதோ ஒரு தவறை அடிக்கடி செய்து கொண்டே இருக்கிறது. நான் பாவி என்பது உமக்கு தெரியுமே ஆண்டவரே. இதோ நீர் எங்களிடம் எதிர்பார்ப்பது பெரிய பெரிய பலியை அல்ல, காணிக்கை பொருட்களை அல்ல, மாறாக எங்களது காயப்பட்ட இதயத்தை, நொறுங்குண்ட உள்ளத்தை. ஆமாண்டவரே, உமக்கு தெரிந்த அந்த இதயத்தை, நொறுங்கி போன எங்களது உள்ளத்தை இதோ நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் பாவி என்கிற அந்த மனநிலையை தவிர உமக்கு முன்பாக நான் என்னை பற்றி என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை ஆசீர்வதியும். இதோ நம்பிக்கையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்களது உள்ளத்திலே சமாதானத்தை தந்தருளும், சந்தோஷத்தை தந்தருளும். மனிதருடைய குற்றங்களை மன்னிப்பதற்கு மனுமகனுக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் பெற்ற எம் அன்பு தெய்வமே, நீர் மனது வைத்தால் எங்களது எல்லா காயங்களையும் உம்மால் குணமாக்க முடியும் ஆண்டவரே. இதோ நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் அணைத்துக் கொள்ளும், உம்முடைய கரங்களிலே தாங்கிக் கொள்ளும். எங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய உடனிருப்பை தந்தருளும். நாங்கள் பாவி இயேசுவே, நாங்கள் பாவி இயேசுவே. என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே.
விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. புரியவில்லை பாதை, தெரியவில்லை பாதை, காட்டும் இயேசுவே. புரியவில்லை பாதை, தெரியவில்லை பாதை, காட்டும் இயேசுவே. பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நாடுகிறேன் உம்மை
உம்மை தேடுகிறேன், எந்தன் தாகம் தீருமே. நாடுகிறேன், உம்மை தேடுகிறேன், எந்தன் தாகம் தீருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. காணாமல் போன மகனைப் போல ஏதோ தந்தையே உமது அன்பிலிருந்து பிரிந்து தீமைகளில் உழன்று வெகு தூரமாய் ஆண்டவரை உம்மை விட்டு நாங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். எதை உமக்கு தருவோம் ஆண்டவரே? எது உமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காணிக்கையாக இருக்கக்கூடும்? எங்கள் மனமாற்றம் அல்லவா? நாங்கள் பாவ நிலையிலிருந்து மனமாறி வர வேண்டும் என்ற அந்த எண்ணம் அல்லவா? இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று இந்த உலகம் உமது முதல் குரலை கேட்ட அந்த தருணம் ஆண்டவரே, அதுதானே நீ விரும்புவது. நொறுங்குண்ட நெஞ்சத்தை ஆண்டவரே இந்த நற்கருணை ஆராதனை பொழுதிலே காணிக்கையாக உமக்கு ஒப்பு கொடுக்க நினைக்கிறோம் ஆண்டவரே. நான் பாவி ஆண்டவரே, என் வாழ்வை மாற்றுமே என்ற ஏக்கத்திலே உமது பாதத்திலே மனம் திரும்பி வருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உமது அன்பு நிபந்தனையற்றது என்பதை அறிகிறோம். உமது அன்பு என்றென்றும் உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். உமது அன்பு எந்த ஒரு சுவடுகளையும் பாவ சுவடுகளையும் அவை கொண்டிருப்பது இல்லை என்பதை நம்புகிறோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையிலே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. தந்தையே, உமக்கு எதிராகவும் மக்கள் ஒவ்வொருவருக்கு எதிராகவும் தவறுகள் செய்திருக்கிறோம். இனிமேல் உம் மகன் எனப்பட தகுதியற்றவன். ஆயினும் ஆண்டவரே, உமது வேலையாட்கள் ஒருவராக, உமது இறைமக்கள் ஒருவராக எம்மை வைத்துக் கொள்ளும் என்று மனம் நொந்து நொறுங்குண்டவராய் ஆண்டவரை ஒரு தீர்மானம் எடுத்து உமது பாதத்திலே முழந்தாள் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீர் அன்பு செய்யக்கூடிய தந்தை என்ற அடிப்படையிலே தொலைவில் இருந்து கண்டு பரிவு கொண்டு ஓடி வந்து கட்டி தழுவி முத்தமிட்டு ஆண்டவரே, மகனுக்குரிய அங்கீகாரத்தை, மகனுக்குரிய தன்மையை மீண்டுமாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை, வரத்தை தந்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி. உமது அன்பு எவ்வளவு பெரியது, உமது இரக்கம் எவ்வளவு உன்னதமானது என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவரே இந்த சூழலிலே ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளவும், அதுவும் ஒரு தந்தையாக இருக்கிறீர், அன்புள்ள இரக்கமுள்ள தந்தையாக இருந்து எங்களை அணைத்துக் கொள்கிறீர், இறுக கரம் பற்றி கொண்டிருக்கிறீர். ஈசோ புல்லினால் எங்களை கல்வி அருளும், நாங்கள் தூய்மையாவே கல்வி அருளும் ஆண்டவரே. நாங்கள் உறைபனியிலும் வெண்மையாவோம் என்ற நம்பிக்கையிலே மத்தியில் இருக்கிறோம். நீர் எங்களோடு இரும் ஆண்டவரே. எங்களை மீண்டுமாக எங்களை ஆசீர்வதித்தமைக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி.
அங்கீகரித்ததற்காக நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே. வாழ்வதற்கான வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசு. தொடர்ந்து எம் கூடவே இரும் ஆண்டவரே. ஓ எம் இயேசுவே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே ஆண்டவரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, இதோ உமது அருகில் நாங்கள் இருக்கிறோம். இதோ அந்த கூட்டம் நிறைந்த நெரிசலான அந்த சின்ன வீட்டுக்குள்ள நானும் இருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு ஓரமா ஒதுங்கி நிற்கிறேன். இந்த முடக்குவாதக்காரனுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்ச ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்க மாட்டாரா? என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டு, என் மகனே, என் மகளே, உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சிடறேன்ப்பா, சந்தோஷமா இரு, தைரியமா இரு, ஆனா பாவம் இனிமேல் நீ செய்யாதப்பா. உன் பாவங்கள் எல்லாம் எனக்கு பெரும் வேதனையாய் இருக்கிறது, என் மனதிற்கு மிகவும் பாரமாய் இருக்கிறது. ஆனா நான் உன்னை அன்பு செய்கிறேன். என் மகனே, என் மகளை, உன்னை நான் அன்பு செய்கிறேன், அதை நீ என்னைக்குமே மறந்துடாத என்று நீ சொல்வது என் காதுகளில் ஒலிக்கிறது ஐயா. இயேசுவே, இதோ இந்த புனிதமான நேரத்தில் நாங்கள் ஒரு வாக்குறுதி எடுக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மோடு இருக்க, நீங்க எங்களோடு இருக்க, எங்க கூடவே இருக்க, எங்க குடும்பத்தோடு இருக்க, எங்களது வாழ்க்கையில முழுக்க நீங்க மட்டுமே இருக்க ஆண்டவரே. எங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு நாங்கள் வெளியே வருவோம். அந்த உறுதி சொல்றோம். நீங்க எங்க கூட இருங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை திடப்படுத்துங்க, எங்களை தைரியப்படுத்துங்க. எங்க வாழ்க்கையில நாங்கள் சந்திக்கின்ற சவால்களின் நேரத்தில் என் மகனே, என் மகளே, நான் இருக்கிறேன்,
தைரியமாயிரு என்று சொல்லி எங்களை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் வல்லமையுள்ள ஆண்டவரே, ஜீவனுள்ள எங்கள் அன்பு தெய்வமே, உயிருள்ள ஆண்டவரே, உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயர்வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
வாழ்க வாழ்க இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.